நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன முக்கியமான ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ. அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்னால் வீடியோஸ் பண்ணி அப்லோடு பண்ண முடியல. திரும்பவும் இன்னிலேருந்து வீடியோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் நம்ம சேனலில். அண்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா தளபதி பர்த்டே மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. தளபதி பர்த்டே விஷஸ்னு ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். அது என்ன வீடியோ, அது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் தான். அதாவது ஜூன் 22 தளபதி பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகும் அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. பட் ஆனால் தளபதி பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வராது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் இல்லையா, ஜனநாயகன் படத்தோட எந்த ஒரு அப்டேட்டுமே தளபதி பர்த்டே அன்னைக்கு வராதான். அதுக்கான ரீசன், இந்த பிறந்த நாளை தளபதி ஒரு அரசியல் கட்சி தலைவராக தான் கொண்டாட போறாராம். அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சி ரிலேட்டடா ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நலத்திட்ட உதவின்றது பொதுவாக தளபதியோட எல்லா பர்த்டேக்கும் ரசிகர்கள் பண்ணுவாங்க. அந்த தளபதியுமே அவரு பிறந்த ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க செயின், தங்க மோதிரம் அந்த மாதிரி போடுவார். ஸோ இதெல்லாம் வழக்கமாக வருஷம் பண்ணுறது தான். ஸோ இந்த டைம் பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு போல. கட்சி சம்மந்தமான ஏதாவது முக்கிய அறிவிப்பாக இருக்கலாம். அவர் பிறந்த நாளை மக்களோட தொண்டர்களோட கொண்டாடலாம். சம்திங் ஏதோ எக்ஸைட்டிங்காக நடக்கும். ஏன்னா தளபதியோட பர்த்டேன்னா அன்னைக்கு படம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தாதான் ஒரு மேண்டட்ரி. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா எதிர்பார்ப்பாங்கன்றது தெரியும். ஸோ அது வேணான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை மேட்ச் பண்ற மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியா வேற ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சி சம்பந்தமா தளபதி பர்த்டேக்கு ஏதாவது பண்ணாலுமே ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்றதுல என்ன பிரச்சனை, அதுவும் இன்னொரு பக்கம் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் தோணுது. பட் சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு ஃபுல்லா அதுலயே ஃபோக்கஸ் போயிடும். அண்ட் ஆல்சோ மக்கள் மனசுல இனிமேல் சினிமா இல்லை, ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கூட இருக்கலாம். அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற பர்த்டே இதுதான். ஸோ அதை கட்சி ரீதியா கரெக்டா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு போல. ஓகே நண்பா, அப்ப இனிமேல் அப்டேட்லாம் பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். சும்மா பேருக்காக மேக்சிமம் ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணலாம். அது மொத்தமா எதுவும் இல்லாம கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா தளபதியோட கடைசி படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க ஃபேன்ஸை. ஏதாவது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஜனநாயகன் படத்தோட எந்த ஒரு அப்டேட்டும் தளபதி பர்த்டே அன்னைக்கு வராது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை தளபதி பர்த்டே அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரலன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ தளபதி பர்த்டே அன்னைக்கு யாருமே நம்ம அப்டேட்டை எதிர்பார்க்க வேணாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.